வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமிராம் கணேஷ் மஹாலில் 21,000 விநாயகர் சிலைகள் கண்காட்சி வச்சுருக்காங்கங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோங்க. இது விநாயகர் குழுமம் வருடம் இந்த மாதிரி மகா கணபதி திருவிழா நடத்துகிறாங்கங்க. இந்த குழுமத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 18வது ஆண்டு மகா கணபதி திருவிழா தாங்க நடந்துகிட்ருக்கு. இதுக்கு டைமிங்குன்னு பார்த்திங்கன்னா காலையில் 9லேருந்து 12 மணி வரைக்குமோ, மாலையில் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்குமோ இந்த கண்காட்சி நடக்குதுங்க. இது எல்லாருமே வரலாங்க. இதுக்கு அனுமதி இலவசம்தாங்க. இது என்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா செப்டம்பர் 7லேருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்கள் நடக்குதுங்க. ஸோ இந்த ஒரு அரிய நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்க்குறதுக்கு எல்லாருமே வாங்க. ஏன்னா நம்மளோட முழு முதற் கடவுள் அப்படின்னு சொன்னால் விநாயகர் தான். அவரை ஒரு விதவிதமான விநாயகர் சிலைகளை இங்கே பார்க்கலாங்க. வருடம் இந்த விநாயகர் கண்காட்சி நடக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சிலேருந்து 8 அடி வரை உயரமுள்ள சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மயில் தோகையில் பிள்ளையார் இருக்கா மாதிரி இருக்குது. நிறைய வடிவங்களில் இருக்குங்க. பாருங்கள், அவர் மயிலும் திரும்புது, அவரோட தலையும் திரும்புது, கையும் அசையுது. ஸோ சிலைகள் மட்டும் இல்லைங்க, ஃபோட்டோஸாக பிரேமா, அப்புறம் குட்டி குட்டியான ஒரு விஷயம், அதாவது தங்கத்திலால் ஆன விநாயகரும் இருக்கார். பாருங்கள், தேரில் விநாயகர் இருக்கார். அதே மாதிரி ராட்னத்தில் விநாயகர் இருக்கார். இதில் பண்ண விநாயகர்லாம் எப்படின்னா தங்கத்தில் பண்ணியிருக்காங்க. வெள்ளி, ஐம்பொன், இரும்பு, பித்தளை. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவர் அப்படியே திரும்புகிறார் பாருங்கள், ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு பாருங்கள். ஸோ இதில் இருக்க விநாயகர் எல்லாமே தங்கம், வெள்ளி, ஐம்பொன், இரும்பு, பித்தளை, செம்பு, கண்ணாடின்னு சொல்லிட்டு எல்லா வடிவத்துலேயுமே இங்கே விநாயகர் எல்லாமே பார்க்கலாங்க. சிப்பிக்குள்ளே இருக்க மாதிரி விநாயகர், அப்புறம் ரேடியத்தில் ஒளிர்ற மாதிரி விநாயகர், அப்புறம் சங்கில் இருக்க மாதிரி விநாயகர், அப்புறம் அத்திமர விநாயகர், 7.5 அடியில் அத்திமர விநாயகர், சொர்க்கவாசல் விநாயகர், அதே மாதிரி முக்கியமாக வாகனம் ஓட்டுற விநாயகர். அவர் கார் ஓட்டுறாரு, இது ஓட்டுறாரு, நிறைய விஷயங்கள் அவர் ஓட்டுறாரு. இங்கே பாருங்கள், போட் ஓட்டுறாரு, அவர் செல்ஃபாக ஓட்டுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்கங்க. இந்த விநாயகர் ஃபோட்டோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இது 18வது வருஷங்க. நான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கேங்க இந்த விநாயகர் திருவிழா. இதுக்கு அனுமதி இலவசம் தாங்க. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களோட இதை கூட்டிகிட்டு பாருங்கள். விநாயகரை விதவிதமாக பார்க்கணுன்னா நம்ம இங்கே தாங்க வரணும். அவ்வளோ விநாயகர் சிலைகள் இருக்குது, அவ்வளோ விநாயகர் ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி எடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணி இதை பாதுகாத்து அவங்க வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இதை எல்லா மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஸோ அனைவரும் பாருங்கள். இப்போ நீங்கள் எல்லா விநாயகரும் பாருங்கள்.
இங்கே இருக்க விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே விதவிதமாக வித்தியாசமாக இருக்காருங்க. இங்கே வந்து இந்த மண்டபத்தில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளோர்லேயுமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பாருங்கள், இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு, கிடைக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கணுங்க. ஸோ எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த விநாயகர் தரிசனத்தை பாருங்கள். செப்டம்பர் 7லேருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்குதுங்க. ரொம்பவே அற்புதமான ஒரு கண்காட்சி. நம்ம பிள்ளையார நம்ம விதவிதமாக பார்க்கறதுன்றது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஓகேங்க, இந்த விநாயகர் கண்காட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.